வெளியீடாக நாளை ஜனவரி 9 திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் அறிக்கை வாயிலாக அதனை உறுதிப்படுத்தியது. இந்த திரைப்படத்தை மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களின் உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த முடிவு எளிதானதல்ல. படத்தின் புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். எனவே அதுவரை பொறுமை காத்து தொடர்ந்து ஆதரவு தருமாறு ரசிகர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் பிரிட்டனிலும் இந்த படம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து 260க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் டிக்கெட் விற்பனைகள் நிறுத்தப்பட்டு பணத்தை திருப்பித் தர ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தெரிவித்தது. மலேசியாவிலும் ஜனநாயகன் நாளை வெளிவராது என விநியோகஸ்தரான மாலிக் ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் முன்னதாக அறிவித்திருந்தது. தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யும் மற்றொரு தேதியில் படம் வெளியாகும் என அது கூறியிருந்தது. படம் ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் தணிக்கைச் சான்றிதழ் பெறுவதில் தாமதம் நீடித்து வரும் பிரச்சினை ஊரறிந்த உண்மையாகும். இந்திய திரைப்படச் சான்றிதழ் தணிக்கை வாரியத்துக்கு எதிராக KVN நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அதிகார தரப்பை தவறாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் இருப்பதாகவும் அதன் காரணமாகவே மறு தணிக்கைக்கு அனுப்ப முடிவு செய்திருப்பதாகவும் தணிக்கை வாரியம் கூறியுள்ள நிலையில் நாளை தீர்ப்பு வரும் என நீதிபதி அறிவித்துள்ளார். இதையடுத்தே படம் வேறு வழியின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தீவிர அரசியலில் நுழைந்துள்ள விஜய்க்கு இது கடைசி திரைப்படம் என்பதால் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த அவரின் ரசிகர்களுக்கு இது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினோத் இயக்கிய அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி டியோல் உள்ளிட்ட நட்சத்திர நடிகர்கள் நடித்துள்ளனர். மலேசியாவில் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா நடத்தப்பட்ட நிலையில் ஜனநாயகனை பொங்கலுக்கு திரையரங்குகளில் கொண்டாடி திருக்க ரசிகர்கள் தயாராகி வந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் தள்ளி போயிருப்பதால் இது அரசியல் சதியே என்றும் படம் எப்போது வந்தாலும் நிச்சயம் கொண்டாட்டத்திற்கு குறைவிருக்காது என்றும் சமூக ஊடகங்களில் விஜய் ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஆயுதப்படையின் முன்னாள் தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது ஹபீசுடின் ஜன்தான் அவரது 2 மனைவிகளுடன் புத்ராஜயாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தரைப்படையின் கொள்முதல் குத்தகை திட்டங்கள் வழங்கப்பட்டதில் நிகழ்ந்ததாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அவர்களை கைது செய்தது. புத்ராஜயா MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்கச் சென்ற போது அவர்கள் கைதானதை MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். மூவரையும் தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹபீசுடன் டிசம்பர் 28 MACCயிடம் வாக்குமூலம் அளித்திருக்க வேண்டும். ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அவரால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. இதே வழக்கில் 2.4 மில்லியன் ரிங்கிட் பணத்தை தூக்கி கொண்டு ஓட முயன்றதன் பேரில் மற்றொரு தம்பதியரும் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 5 எதிரான விசாரணை தீவிரமாக நடைபெறுவதாக அசாம்பாக்கி கூறியுள்ளார். விசாரணைக்கு உதவுவதற்காக ஹபீசுடின் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 6 வங்கி கணக்குகள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளன. பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் பூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது தொடங்கியாச்சு. 7 to 11 ஜனவரி வரை புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட், சாரிகள் என விதவிதமாய் ரகரகமாய் புத்தாண்டிற்கு வந்து குவிந்திருக்கின்றன. அனைத்தும் 80% வரை டிஸ்கவுண்ட். பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். திரண்டு வாருங்கள். கில்லான் தாமான் வாங்சாவில் 43 வயது ஆடவர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று முன்தினம் நள்ளிரவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. சந்தேக நபர்கள் 2 முறை துப்பாக்கியால் சுட்டதில் மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே அவ்வாடவர் உயிரிழந்தார்.
கொலையாளிகள் தப்பியோடினர். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சிரம்பானில் 10 வயது சிறுவன் ஒருவன் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டான். ஸ்டார் வேலி கடை முன் பயந்தும் நடுங்கியும் இருந்தவனை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். பரிசோதித்ததில் அவனது உடலில் துணி மாட்டும் கம்பி மற்றும் கைபேசி சார்ஜர் கம்பியால் அடிக்கப்பட்ட காயங்கள் இருந்தன. இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக சிரம்பான் துவங்கு ஜாஃபார் மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்டான். சித்திரவதை செய்த சந்தேகத்தில் சிறுவனின் 30 வயது தாய் மற்றும் 22 வயது மாற்றான் தந்தை கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுவன் 2020ஆம் ஆண்டே ஸ்லாங்கூர் கில்லான் தெங்கு ஆம்பான் ரஹிமா மருத்துவமனையில் தலை, வலது தோள்பட்டை, மார்பு மற்றும் முதுகில் சுடுநீர் பட்டதால் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற்றதும் தெரிய வந்துள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மலாக்கா துங்கா தாமான் மிர்டேக்காவில் 13 வயது சிறுவன் ஒருவன் வீட்டில் பூட்டப்பட்ட குளியலறையில் மயக்க நிலையில் குடும்பத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டான். அவனது பெற்றோர் காலையில் ஒரு வேலையாக வெளியே சென்று சுமார் 11:30 மணிக்கு வீடு திரும்பிய போது குளியலறையில் நீர் ஓடும் சத்தம் கேட்டதால் கதவை திறக்க முயன்றனர். கதவு பூட்டப்பட்டிருந்ததால் தந்தை கதவை உடைத்து உள்ளே சென்றார். அப்போது சிறுவன் மயக்க நிலையில் கிடந்தான். அவசரமாக ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டு சிறுவன் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். மருத்துவர்கள் 30 நிமிடங்கள் சிபிஆர் முதலுதவி செய்தும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. எந்த குற்றச்செயல் கூறுகளும் கண்டறியப்படாததால் தற்போதைக்கு போலீசார் இந்த சம்பவத்தை திடீர் மரணமாக வகைப்படுத்தியுள்ளனர். மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். கந்தி மலையில் 10,000 ரிங்கிட் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் பொய் புகார் அளித்த வெளிநாட்டு பெண்ணை பெந்தோங் போலீஸ் விசாரித்து வருகிறது. 25 வயதான அப்பெண் ஒரு ஹோட்டல் முன்பாக 2 பெண்கள் தன்னை தாக்கி பணத்தை பறித்துவிட்டதாக முதலில் கூறினார். ஆனால் சம்பவ இடத்தின் சிசிடிவி காட்சிகள் எந்த தாக்குதல் அல்லது கொள்ளையும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்தன. சந்தேகமடைந்த போலீஸ் விசாரணையில் இறங்கியதில் அந்த பணம் உண்மையில் கெசினோ சூதாட்டத்தில் இழந்தது என்றும் இதை தனது காதலன் அறிந்தால் திட்டுவார் என்ற பயத்தில் பொய்யான புகார் கொடுத்ததும் தெரிய வந்தது. தனிப்பட்ட அடையாள ஆவணங்களையும் முறையான பயண பத்திரங்களையும் வழங்க தவறியதால் குடிநுழைவு சட்டத்தின் கீழும் அவர் விசாரிக்கப்படுகிறார். பொய் புகார் வழங்கியதற்கு அதிகபட்சம் 6 மாத சிறை, 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். அதே சமயம் குடிநுழைவு குற்றங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.